சாய்ராம் வணக்கம். ஒரு ரிசல்ட்டு நம்ம ஆயிலுக்கு வந்திருக்குது. அது என்ன எப்படி எந்த மாதிரி ரிசல்ட்டுன்னா, ஒரு பையன் இருக்கார். எங்கள் ஊருக்கும் பக்கத்து ஒரு கிராமம். அந்த பையன் வந்து பிறந்ததுலேருந்தே வந்து சொட்டைன்னா வழுக்கத்தலை. ஆனால் வந்து அவருக்கு வந்து முடி வந்து அங்கங்கே அப்படியே திட்டா ஒரு இடத்துல முடி இருக்கும், ஒரு இடத்துல முடி இருக்காது. அது எப்படின்னா இப்போ வந்து இப்போ தற்காலிகம் கிடையாது, பிறந்ததுலேருந்தே அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. இப்போ ஐடி படிக்கிறாரு. நம்ம ஊரில் வந்து நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அவங்க கொண்டு போயிட்டு அவங்களுக்கு வாங்கிட்டு போன நம்ம ஆயில் கொடுத்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பையனுக்கு முடியே இல்லை, சுத்த வழுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வழுக்க முடிவு அப்படி நம்ம ஆயில் கொடுத்துருக்காங்க, இந்த ஆயில் எஸ்விஆர் கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 1 மாதம் 2 மாதத்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து திடீர்னு வழியில் பார்த்துட்டு கேட்டிருக்காங்க எப்படின்ட்டு. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஹாப்பியாக. பார்த்திங்கன்னா அந்த முடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நீட்டு முடி வளர்ந்து இருந்த இடத்துல நல்லா நீட்டாக வளர்ந்துடுச்சான். அப்புறம் அந்த வந்து இந்த ரவுண்டாக இருந்ததுல முடியே இல்லாத வழுவழுன்னு இருந்தது இல்லையா, அந்த இடத்துலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் முடி வளர்ந்துடுச்சின்னு சொன்னாங்க. அந்த பையனுக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக வழியில் பார்த்துட்டு பேசிட்டு போனாங்க. அப்புறம் அந்த ரிசல்ட் வந்து நான் கேட்டிருக்கேன், நமக்கு வீடியோ எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு ஆயில். நான் இது ஆயில்ன்றதை விட இந்த நன்றியெல்லாம் யாருக்கு நான் சொல்லணும்னா, என்னை படைச்ச என்னுடைய பாபா, என்னுடைய தந்தைக்கு தான் இந்த நன்றி நான் சொல்லணும். ஏன்னா பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ரிசல்ட்டெல்லாம் நம்ம பாபா நமக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ ஒரு ரிசல்ட்டு நம்ம ஆயிலில் வந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்து ஒரு 2 நாள் ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பையனும் ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பையனும் நமக்கு வந்து வீடியோ எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை போடுறேன், நீங்கள் பாருங்கள். அப்புறம் வந்து எல்லாமேங்க நம்ம சேனலில் போடுறது வந்து எதுவுமே நம்ம காசு கொடுத்து நம்ம விளம்பரம் வாங்கி அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் பண்ணுறதில்ல. மக்கள் வாங்கி தடவிட்டு அவங்களோட யூஸ் பண்ணி அவங்க வந்து கொடுக்குற ரிசல்ட்டு தான் நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு வரேன். ஏன்னா நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆயில், அதனால தான் உங்களுக்கு இந்த ரிசல்ட்டு. அப்பப்போ மக்கள் கொடுக்குற ரிசல்ட்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் சாய்ரா. கண்டிப்பாக எஸ்விஆர் ஹெர்பல் ஏர் ஆயில் முடி கொட்டுதுன்னு யாருக்கும் எந்த கவலையும் வேண்டாம். முடி ஏன்னா அது என்னன்னு தெரியலிங்க, நிறைய வந்து சொல்கிறாங்க. எனக்கே என்னன்னு தெரியல. இங்கேயே எங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க, நான் எண்ணெய் விற்றுக்கிட்டு இருக்கேன், ஆனால் எங்கள் சொந்தக்காரங்களாம் வெளியில் ஆர்டர் போட்டு எண்ணெய் வாங்கி தடவிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல, லோக்கல்லே ஒரு சாமி இருக்கும், அவர் நிறைய அள்ளி கொடுப்பாரு. ஆனால் நமக்கு வந்து அந்த சாமி மேலே நம்பிக்கை இருக்காது. இதை தாண்டி ரொம்ப பஸ் ஏறி எங்கன்னா தூரமாக போய் அதை கும்பிட்டுட்டு வந்தால் தான் நமக்கு நம்பிக்கை வரும். நம்ம காசு செலவு பண்ணி ரொம்ப தூரமாக போயிட்டு நம்ம வேண்டுதல் வச்சுட்டு வந்தால் தான் நமக்கு நம்பிக்கை வரும். பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம யாரும் நம்ப மாட்டோம். அந்த மாதிரி நீங்கள் நினைப்பீங்க, என்னடா அது சொந்தக்காரங்களே நம்பிவாங்களே, நம்மளாம் வாங்கணுமான்னு. நான் யாரையுமே வாங்குங்கன்னு இனியெல்லாம் கேட்க போகிறது கிடையாது. உங்கள் முடி உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எஸ்விஆர் ஹெர்பல் வாங்கி தடுவுங்க. என்னடா இப்படி பந்தாவா, அது பந்தாலாம் கிடையாதுங்க. எல்லாருமே நம்ம என்னதான் விளம்பரம் பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்காக தோணணும். இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாமே விளம்பரத்துக்காக தான் பேசுகிறாங்க, பொய்ன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. நிஜமாக வந்து நம்ம சேனல் இது வரைக்கும் நான் சரியாக போடுறேன்னா வீடியோ போடுறேன்னா போடலையான்றது எனக்கு தெரியல. நான் மொட்டை அடித்தபோது நான் பேங்க்குக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன், நீங்கள் பாருங்கள். அப்போல்லாம் நம்ம லைசன்ஸு எல்லாத்துக்குமே அந்த ஃபோட்டோ தான் நான் கொடுத்துருக்கேன். நான் மொட்டை அடித்து எனக்காக காய்ச்சப்பட்டது தான் இந்த ஆயில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வர தலை கூட வந்து எங்கள் வீட்டில் கிடைச்ச ரிசல்ட்டு தான் நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு வரேன். நான் தனியாக எந்த ஒரு ரிசல்ட்டும் நான் கொடுக்கறது கிடையாது. நான் தனிப்பட்ட முறையில் பொய்யான ஒரு விளம்பரம் நான் எதுவும் பண்ணுறதில்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய சொல்கிறாங்க, சீப்பு போட்டாலே முடியெல்லாம் நிறைய வந்துடுது, அப்படியே கூண்டோட கையிலுது, சுத்தமாக முடி வளரல அப்படின்னு. இது எங்கள் வீட்டில் எங்கள் சொந்த பந்தத்தில் சொல்லிவிட்டு வெளியே எண்ணெய் வாங்கி தடவுறாங்க. அப்போ வந்து நான் யார்கிட்டையும் நான் வாங்குங்கன்னு நான் தடவுங்கன்னு நான் சொல்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தாங்க தடவலாம், நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. 2வது வந்து நான் இந்த இடத்துல பேசுகிற வரைக்கும் யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம பெருசாக டிவி ஆடு, ஒரு பெரிய லெவலில் விளம்பரம் பெருசாக நம்ம போகும்போது, அதை ஏற்கனவே பேசியிருக்கேன், இந்த டிவி விளம்பரம்லாம் கொடுக்கும்போது ஒரு 10 தடவை ஓடும்போது அப்போ எல்லாரும் நம்ம டிவி பார்த்தாலே டக்குன்னு நமக்கு வாங்கணுன்னு தான் தோணும். சரி நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டு. நம்ம வந்து சிம்பிளாக இப்போ
ஏதோ டைம் கிடைக்கிற நேரத்தில் நான் எண்ணெயை பற்றி பேசுகிறேன், பாபா வீடியோ போடுறேன், நிறைய வீடியோ கலந்து போடுறேன். அதில் வந்து உங்களுக்கு என்ன ஐடியா வருதுன்றது எனக்கு தெரியாது. அதனால் வந்து நீங்கள் வாங்கி தான் ஆகணும், எங்கள் ஆயில் வாங்குங்க அப்படின்லாம் நான் யாரையும் கேட்கல. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருந்தால் ஒரே ஒரு டைம் நம்பி வாங்கி தடவி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் ஆயிலை தவிர்த்து வேறு எந்த ஆயிலும் தடவ மாட்டீங்க. ஏன்னா அது உண்மையாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. சின்ன சின்ன பசங்க கூட காலேஜ் போகிறவங்க எல்லாருமே நம்ம ஆயில் தான் தடவுறாங்கங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியிலேருந்து ஒரு சார் இருக்கார். அவங்க பையன் வந்து சார் தான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஆயில் கொடுத்து அனுப்பிச்சேன், ஒரு 5 பாட்டில் கொடுத்து அனுப்பிச்சேன். அவங்க ஃபேமிலியில் கொய்த்து அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நம்ம ஆயில் தடவுறாங்க, கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம அட்ரெஸ் கொடுத்து அவங்க வாங்கி தடவிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த தம்பியும் ஆயில் ஆண்டி உடனே எங்கிட்ட ஆயில் ஆர்டர் போடுறவங்களும் அப்படி தாங்க போடுவாங்க. ஆயில் தீர்ந்து போச்சு, நான் இன்னும் தடவே இல்லை, எண்ணெய் யூஸ் பண்ணலை, எண்ணெய் இல்லை எங்ககிட்ட, உடனே எனக்கு போட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உடனே ஜிபி பண்ணிவிடுவாங்க. அப்புறம் மெயின் வந்து ஒரு விஷயம் நான் சொல்லணும் உங்ககிட்ட. எண்ணெய் என்ன ரேட்டு, இது கொஞ்சம் குறைச்சி கொடுங்க, கம்மி பண்ணி கொடுங்க, என்ன ரேட் என்ன அதிகமாக இருக்குது, அது என்ன வரைக்கும் என்கிட்ட யாரும் சொன்னதில்லை. ஏன்னு வச்சுக்கிங்க, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆயில் தாங்க நம்மளுது. அதனால் நம்ம இதே ரேட்டில் இதிலே கொடுக்க போகிறோமான்னா அதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம இன்னும் வேலை ஆரம்பித்து நிறைய கொண்டு போய் நிறைய கொடுக்குற நேரத்தில் இன்னும் ரேட்டு நான் குறைக்கலான்னு இருக்கிறேன். ஆமாம், இது எல்லாருக்குமே ஒரு இருக்கவங்க இல்லாதவங்க எல்லார் வீட்டுக்கும் வந்து சேரணும். பெரிய சூப்பர் மார்க்கெட்லேருந்து சின்ன லெவல் வரைக்கும் நான் கொண்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதனால தான் அதனால் என்னல்ல அதை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் எல்லா இடத்துக்கும் வரும். அதுக்கான வேலைலாம் போய்கிட்டு இருக்குங்க. சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக போனால் என்னன்னு தெரியல, அது அப்பா பொறுமையாக செய்கிறாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீ முன்னுக்கு வா, சீக்கிரம் முன்னுக்கு வராத பொண்ணே அப்படின்ற மாதிரி தான் பொறுமையாக எல்லா வேலையும் போய்கிட்டு இருக்குது. அதனால் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு, ஒரு அற்புதமான ஆயில். இதெல்லாமே நான் தான் செய்கிறேனான்னா இந்த அளவுக்கு எனக்கு ஒருத்தருக்கா, இதெல்லாம் நான் செய்கிறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாதுங்க. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு மேலே படைக்கப்பட்ட இறைவன் வந்து என்னுடைய சிரடி சாய்பாபா தான், வேறு யாரும் கிடையாதுங்க. நம்ம அப்பா தான் என்னை வழி நடத்திக்கிட்டு வராரு. அவரு கொடுக்குற ரிசல்ட்டு தான் அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு வரேன். நான் கொடுக்குறேன்றதை விட மக்கள் கொடுக்குற ரிசல்ட்டு தான் உங்களுக்கு செய்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தனிப்பட்ட முறையில் நானாக வந்து எந்த விளம்பரமும் பண்ணுறது இல்லை. பொறுமையாக கொஞ்சம் லேட்டாக வீடியோ போட்டாலும் என்ன நிகழ்வு வந்து உண்மை நடக்குதோ அதை மட்டும்தான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு வீடியோவிலையும் பேசுகிறது உண்மை மட்டும்தான் பேசுகிறேன், பொய்ன்றது எதுவும் கிடையாது. அதனால் வந்து நேச்சுரல் எஸ்விஆர் ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்பிக்கை இருந்தால் ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். மெயின் என்ன ஒன்று சொல்கிறேன், இந்த கண் சூடு எரிச்சல் நான் நிறைய யூஸ் பண்ண பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கே கண்ணு கட்டி வருதுன்னு சொல்லுவீங்க. நிஜமாங்க, எப்பயோ ஒரு டைம் தாங்க தடவைன்னு நான் அதே நினைப்பேன். இன்னும் ரெகுலராக தடவி முடி ஜடை பின்னி போட்டு நிறைய யூஸ் பண்ணி நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இது அந்த அளவுக்கு இன்னும் நிறைய நல்லா முடி வளரும்னு தான் நினைக்கிறேன். நான் இன்னும் சொல்லப்போனால் என்னெல்லாம் நான் கவனிச்சிக்கிறதே இல்லைங்க. ஏதோ வந்து இங்கே வீடியோவில் உட்காரும்போது தலைக்கு எண்ணெய் தடவிட்டு தலை குளிச்சுட்டு அப்படியே முடி வந்து இப்படி, ஏன்னா விளம்பரத்துக்கு தானே பேசுகிறேன். நம்ம கம்பெனிக்கு நம்ம தான் விளம்பரன்ற மாதிரி நான் விளம்பரம் பண்ணிக்கிட்டு வரேன். அந்த டைம் மட்டும்தான் தலைக்கு எண்ணெய் தடவேன். மற்ற டைம் வந்து எனி டைம் எப்பயுமே எண்ணெய் தடவ மாட்டேன். அதுதான் நான் பண்ணிக்கிட்டு வரேன். ஏன்னா திருப்பி என்ன சொல்கிறேன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்குதுங்க ஆயில். நிறைய இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா நிறைய முடி கொட்டுற ப்ராப்ளம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்பி இன்றைக்கி ஒரே ஒரு டைம் வாங்கி பார்த்துட்டு அப்புறமா என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வேலை ஆரம்பித்து மக்களுக்கு நல்ல பொருள் கொண்டு கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் உங்களுடைய தயவு, அன்பு, ஆதரவு எல்லாமே எனக்கு தேவை. கண்டிப்பாக உங்களுடைய உதவி இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு ரீச் ஆக முடியாது, நம்ம அடுத்த கட்டம் போக முடியாது. அதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, நன்றி சாய்ராம்.